Hi dears, welcome to 0 to Infinity channel. 10th standard mathsல first chapter பார்த்துட்ருக்கோம். ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டவுட் யாருக்கும் இருக்காதுன்னு நம்புகிறேன். டவுட் இருந்தால் திரும்ப ஒன்ஸ் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போது ரிலேஷனுக்கு ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 1.4. கொஷினை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. லிசன். Let A equal to 3, 4, 7, 8 and B equal to 1, 7, 10. Which of the following sets are a relation from A to B? So ஒரு 3 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சாரி 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 செட்ஸும் ரிலேஷன் A to Bயாக இருக்கா அப்படின்றத நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, லிசன். ஃபஸ்ட்டு ரிலேஷனா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்டை ஃபைன் பண்ணணும் அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வரணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. திரும்ப டெஃபினேஷன் கவனிங்க. கீவேர்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்செட் ஆஃப் A cross B. A relation R from A to B is a subset of A cross B. ஒரு ரிலேஷன் ஏலேருந்து பிக்கு ரன் ஆகணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? சப்செட் ஆஃப் A cross Bயாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ first to find A cross B. What is? First to find A cross B. Okay, A cross B product எடுக்கலாமா? What is A set? 3, 4, 7, 8. Cross. What is B set? 1, 7, 10. Okay, cross product எடுக்கலாமா? Listen, கவனிக்கிறீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஏ செட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 3. ஸோ ஏ கிராஸ் பின்னா என்ன பண்ணணும்? ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து பி கூட ப்ராடக்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 3க்கு எடுக்கலாம் பாருங்கள். 3, 1. நெக்ஸ்ட் ஒன் 3, 7. நெக்ஸ்ட் ஒன் 3, 10. வாட் இஸ் 3, 1, 3, 7, 3, 10. சேம் ப்ராசஸ் மற்ற ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எழுதலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். 4, 1, 4, 7, 4, 10. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் போகலாமா? 7, 1, 7, 7, 7, 10. லாஸ்ட் 8 எலமெண்ட்க்கு எழுதணும் பாருங்கள். 8, 1, 8, 7, 8, 10. What is 8, 1, 8, 7, 8, 10. ஓகே, எப்போவுமே கொஷினில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏன் எழுதணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிலேஷனா அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, கொடுத்துருக்குற 2 செட்க்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? R1 equal to, what is first one? Sorry, R1 equal to, first one பாருங்கள். R1 equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. ஓகே, இந்த R1 ரிலேஷனா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ரிலேஷன்னா என்ன சொல்லணும்? இங்கே இருக்கிற ஆர்டர்டு பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ரிலேஷன். பாருங்கள் இருக்கான்னு. 3, 7 இருக்கா பாருங்கள். எஸ், 3, 7. நெக்ஸ்ட் 4, 7 இருக்கா பாருங்கள். எஸ் இருக்குது. 4, 7. 7, 10 இருக்கா பாருங்கள். எஸ், அப்பியர் 7, 10. நெக்ஸ்ட் 8, 1 இருக்கா பாருங்கள். எஸ், 8, 1. ஸோ R1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் A cross Bயில் இருக்குது. அப்போது R1 is subset of A cross B. Is it clear? R1 is subset of A cross B. நான் சப்செட்னா திரும்ப சொல்கிறேன் கவனிங்க. R1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் A cross Bயில் இருந்துச்சு அப்படின்னா
R1 subset of A cross Bன்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ அவங்க நமக்கு சொன்ன கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சா therefore R1 is relation from A to B. R1 is relation from A to B. Clear first one? What is second one பாருங்க second one R2 is second one கவனிங்க R2 is 3, 1, 4, 12 ஒரு ரெண்டு ஆர்டர் பேர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஆர்டர் பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கா பாரு 3, 1 எஸ் 3, 1 இஸ் அப்பியர் 4, 12 இருக்கா இல்லை 4, 12 இங்கே என்ன ஆகலை A cross Bயில் அப்பியர் ஆகலை அப்போ என்னன்னு சொல்லிடலாம் பாருங்க லிசன் R2 is not subset of A cross B because why what is the reason 4, 12 not belongs to A cross B 4, 12 அப்படின்றது எங்கே இருக்குது நமக்கு R2ல இருக்குது R2ல இருக்குது பட் எங்கே இல்லை A cross Bயில் இல்லை ஸோ என்னோட டெஃபினிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணலை therefore R2 is not a relation R2 is not a relation clear students சரி what is third one listen third one கவனிங்க third one R3 equal to what is R3 3, 7 4, 10 7, 7 7, 8 8, 11 8, 7 ஓகே பார்க்கலாமா R3 சப்செட் ஆஃப் A cross B இருக்கான்னு செக் பண்ண போகிறாங்க அவனிங்க 3, 7 A cross Bயில் இருக்கா எஸ் 3, 7 A cross Bயில் இருக்குது நெக்ஸ்ட்டு 4, 10 A cross Bயில் இருக்கா பாருங்க எஸ் 4, 10 நெக்ஸ்ட் 7, 7 இருக்கா பாருங்க எஸ் அப்பியர் 7, 7 நெக்ஸ்ட் 7, 8 இருக்கா பாருங்க இல்லை 7, 8 A cross Bயில் இல்லை நெக்ஸ்ட் 8, 11 இருக்கா பாருங்க 8, 11 8, 11 ஆல்சோ A cross Bயில் அப்பியர் ஆகலை 8, 7 எஸ் 8, 7 இஸ் அப்பியர் பட் ஒரு சில நம்பர்ஸ் மட்டும்தான் A cross Bயில் அப்பியர் ஆயிருக்கு ஸோ R3 not subset of A cross B R3 is not subset of A cross B because யாராவது ஒரு ஆர்டர் பேர் சொன்னால் போதும் எந்த ஆர்டர் பேர் பாருங்க 7, 8 not belongs to A cross B 7, 8 not belongs to A cross B ஸோ A cross Bயில் ஒரு எலிமெண்ட் இல்லை அப்படின்னாலும் அதை என்னன்னு சொல்லிடலாம் R3 is not a relation R3 is not a relation ஓகேவா லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஷினை பார்த்துட்டு இது ரிலேஷனா இல்லையா அப்படின்றத கெஸ் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் தான் இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் லிசன் பண்ணுங்கள் ஸோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயமா இருந்ததுன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ